அரண்மனை 4 இந்த படம் சுந்தர்சியோட டைரக்ஷன்ல May 3 அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா சுந்தர்சியோட தங்கச்சி தான் தம்மனா அவங்களோட ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் இறந்துறாங்க. அதனால இவங்க தூக்கு மாறி செத்துறாங்க. இவங்க தூக்கு மாறதை பார்த்துட்டு இவங்க பொண்ணு வந்து தள்ள அடிப்பட்டு கோமா போயிடுறாங்க. இப்போ சுந்தர்சி என்ன சொல்றாருன்னா என் தங்கச்சி தற்கொலை பண்ணாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு தான் பார்க்காத. இந்த படம் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க நல்லா தான் இருக்காது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு பர்சனல் கேட்டீங்க அரண்மனை சீரிஸ் எல்லாமே தான் பிடிக்கும். ஆனால் அந்த மைண்ட் சொல்ல தான் நான் படத்தை போய் பார்த்தேன். உண்மையிலே சொல்றீங்க படம் 3 பாட்டோட வித்தியாசமா சூப்பராக வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 பாட்டு நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இல்லவே இல்லை. மெயினா சொல்லி ஆகணும் டம்மியா ஒரு ஹீரோ இருப்பாரு, அவர் இல்லை இந்த படத்துல. ஒரு வில்லன் இருப்பாரு, அதுவும் இந்த படத்துல கிடையாது. இந்த படத்துல முதல் 2 பேர், ஒன்னு தாய் பேய் அதாவது நல்ல பேய், இன்னொன்னு பாக் பார்க்க வித்தியாசமா இருக்கு. அது எங்களுக்கு இருந்துச்சு. பட் அதை சொல்றது நல்லா தான் இருந்துச்சு. படத்துல பிஜிஎம் சாங்ஸ் இப்போ இன்னும் சூப்பரா பண்ணி தான் சொல்லுவேன். மெயினா அச்சோ சாங் சூப்பராக இருந்துன்னு சொல்லி ஆகணும். அம்மா சாங் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய ஹார்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஜம்ஸ்கர் மெமரி தான் செய்யுது, அதுவும் நல்லா இருந்துச்சு. காமெடி ஏரியா அங்கங்க சூப்பரா ஒர்க் இருக்கு. நெகட்டிவா கூடாது காமெடி ஏரியா தான் அங்கங்க ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துல நம்ம ரேட்டிங் 4.5 out of 5. நீங்க ஃப்ரீயா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ so much. Bye bye.